நேற்று நடந்த குரூப் 4 எக்ஸாமில் கேட்ட கேள்வி பாருங்க. புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக ராம் பிரசாத் பிஸ்மிஸ் மற்றும் அக்ஷ்பாகுல்லா கான் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். அப்படியே டைரெக்டாக கேட்டுட்டாங்க. 10th தேசிய காந்தி கழகம் அப்படின்னு படிச்சிங்கன்னா அதில் புரட்சிகர நடவடிக்கைன்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும். இங்கே பாருங்கள் கொடுத்துருப்பாங்க. புரட்சிகர நடவடிக்கைகளா தேசிய காந்தி கழக லெசனை 10th போய் செக் பண்ணி பாருங்கள். 1925ஆம் ஆண்டு ராம் பிரசாத் பிஸ்மிஸ், அக்ஷ்பாகுல்லா கான் மற்றும் பலர் லக்னே அருகே காக்கோரி என்ற கிராமத்தில் அரசு பணத்தை கொண்டு சென்ற ஒரு ரயில் வண்டியை நிறுத்தி கொள்ளையடித்தாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்கோரி சதி வழக்கில் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படுறாங்க. அவங்க 4 பேருக்கும் மரண தண்டனை கொடுத்துட்டாங்க, மற்றவங்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இது எந்த வழக்குன்னு தான் கேட்டாங்க. இங்கே கொடுத்துட்டாங்க பாருங்கள், தெளிவாக அப்படியே எடுத்து கேட்டிருக்காங்க. காக்கோரி சதி வழக்கு எங்கே இருக்குது? தேசிய காந்தி கழகத்தில் புரட்சிகர நடவடிக்கைன்னு ஒரு டாபிக் இருக்கும். படிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி. டைரெக்டாகவே கேட்டுட்டாங்க. இயர் கேட்டிருந்தா கூட உங்களுக்கு மறந்துருக்கும். ஆனால் அப்படியே டைரெக்டாக கேட்டாங்க. ஆன்சர் என்ன? காக்கோரி சதி வழக்கு.